இன்றைக்கி வியாழக்கிழமை காலையிலே ஃப்ரெஷ்ஷாக கீரை வந்துச்சு. சரி வாங்கி இன்றைக்கி பொரியல் பண்ணிடுவோம், தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஏதாவது வெள்ளைப்பூடு குழம்பு வைப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஆக மொத்தம் பார்த்தா இன்றைக்கி கீரையை வந்து வைக்கலை, க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி கீரை. இந்த கீரையை நாளைக்கு வந்து பொரியல் பண்ணிக்கிடுவோம். இன்றைக்கி நான்வெஜ் தான் வாங்கியிருந்தோம். ஈரல் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ஈரல் தான் வாங்கியிருந்தோம். சரி அதை இன்றைக்கி கிரேவி மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் தான் இதுக்கு அதிகமாக தேவைப்படும். அந்த சின்ன வெங்காயத்தை இன்றைக்கி 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக நறுக்கக்கூடாது. அரைக்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம், மிளகு, கொஞ்சமாக தேங்காய், ரொம்ப வலுவலுன்னுலாம் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், சோம்பு, நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், இதை போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் வதக்கிக்கிட்டே இருக்கையிலே 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறலாம். மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஈரலை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே பரட்டி விட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த எண்ணெயிலேயே அந்த ஈரல் வந்து நல்லா வெந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கிறலாம், சேர்க்காட்டினாலுமே நல்லா தான் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஈரலை நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சாச்சு. அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சூப்பரான ஈரல் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சிவனியாவுக்கு வந்து ஈரல் கூட்டு பிடிக்கவே செய்யாது. இன்றைக்கி வச்சு கொடுத்தோம், சாப்பிட்டுட்டா. மத்தியானத்துக்கு வந்து தயிர் இருந்தது, ஊறுகாய் இருந்தது, வத்தல் வறுத்து கொண்டுட்டு போயிட்டாங்க. இந்த ஈரல் கூட்டு வந்து ஒரு நேரத்துக்கு சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். மதியானம் ஆறி சாப்பிட்டோம்னா அது என்னமோ ஒரு மாதிரி சாப்பிட்ட மணியே இருக்காது, நல்லாவே இருக்காது. அதனால் நாங்கள் இன்றைக்கி ஒரு நேரத்துக்கு மட்டும் வாங்கி வச்சு சாப்பிட்டு சட்டியை கழுவியாச்சு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க. நீங்கள் வந்து டெய்லரிங்கில் எல்லாமே உங்களுக்கு தைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச அனைத்து வேலைகளுமே எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசலாம். என்னென்ன தைப்பேன், எவ்வளோ என்னன்றதை நான் வந்து உங்கள்கிட்ட வந்து விரிவாக நான் சொல்கிறேன். மற்றபடி நான் தைக்க கொடுக்குறேன், நீங்கள் வாங்குவீங்களா, தப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பாதீங்க. அதுதான் என்னுடைய வேலை, தைக்கிறது தான் என்னுடைய வேலை. நீங்கள் கொடுங்க, நான் தைச்சி தரேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.